பிரணவ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு பேன் கேக் தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அவன் தேவை அப்படின்னு கிடையாதுங்க. சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள தோசைக்கல் இல்லை டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட இருக்க பணியார புளி இருக்கும்ல, அதுலேயுமே பணியார சட்டியில் வச்சு நம்ம ஊற்றி கொடுக்கலாம். நான் இப்போ வந்து தோசைக்கல்லில் தான் ஊற்றி கொடுக்க போகிறேன். தம்பிக்கு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி பேன் கேக்கு தாங்க. அவனுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பேன் கேக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ஃபுல்லாமே ரெயின் டைமாக இருக்குங்களா, ஒரே மழை. இங்கே சிவகங்கையில் ஃபுல் ரெயின் தான், எப்போவுமே ஒரே நம்ம ஹில்ஸ் ஏரியாவில் இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ அவனுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே கொடுக்கல. சரி இதை பனானாவாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், பனானா டைரெக்டாக கொடுக்கும்போது அவனுக்கும் சளி பிடிச்சிக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஒரு கப் அளவு கோதுமை மாவு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மூடில் போட்டுக்க போகிறோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நம்ம தோசை ஊற்றுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு ஒரு 1/2 கப் அளவே நம்மளுக்கு நாட்டு சக்கரை போதும். ஏன்னா நம்மளுக்கு வாழைப்பழத்துலேயே இனிப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா, நான் வந்து வெல்லம் தான் எடுத்திருக்கேன். வெல்லமும் ஏலக்காவும் கொஞ்சம் பொடி பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 டம்ளர் அளவு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக சாஃப்டாக. நம்ம பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை, வினிகர் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி சிம்பிளாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. நல்லாயிருக்கும், நம்மளுமே சாப்பிட்லாம். டேஸ்டிவே சூப்பராக இருந்துச்சு. தம்பியுமே கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டான் பேன் கேக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். தேங்க்யூ. சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் அளவு நம்ம சால்ட்டு சேர்க்கும்போது நம்ம சுகர் சேர்க்கல